ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டுருக்கு. நம்ம ரேவதி எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, அப்பாடா இப்போ தான் நம்ம நினச்சது நடந்திருக்கு, எப்படியோ ரேவதி கார்த்தியை பிரிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போது நம்ம ரேவதி திடீர்னு கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க. ஒரு நிமிஷம் நான் எங்கள் அம்மா கிட்டே பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு சாம்பிச்சேரி சொல்கிறாங்க, என்ன ரேவதி அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம், முதல்ல மருதுவம் கழுத்தில் தாலி கட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் சாம்பிச்சேரியை பேசுகிறாங்க. அப்போ சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இவ கரெக்டாக கல்யாணம் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சாம்பிச்சேரி அக்காவை தனியாக கூட்டிகிட்டு போய் அப்படி என்ன பேச போகிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரே குழப்பத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி சாம்பிச்சேரி கிட்ட கேட்குறாங்க, அம்மா நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டல, அதே மாதிரி நான் சொல்கிறவனை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சாம்பிச்சேரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன ரேவதி சொல்ல வர, கல்யாணம் நடக்கிற நேரத்தில் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிச்சேரி சொல்கிறாங்க, என்ன நீ லூஸா, மனமேட வரைக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா என்னோட கல்யாணம் ஊரறிய எல்லாரும் முன்னாடியும் நடக்கணும், ஆனால் இப்படி நடக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்னோட ஆசையை நீங்கள் நிறைவேற்றி தான் ஆகணும், நீங்கள் கை காட்டின மாப்பிள்ளைக்கு தானே நான் கழுத்து நீட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னோட ஆசையை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டதுமே நம்ம சாம்பிச்சேரி சொல்கிறாங்க, என்ன ரேவதி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, வெளியில் பார்த்தல அவர் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் அவருக்காக யோசிக்காதீங்க, உங்கள் பொண்ணு ஆசைப்படுறாள், உங்கள் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றணுன்ற எண்ணம் உங்கள் மனசில் கொஞ்சம் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்டதுமே சாம்பிச்சேரி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. சரி அப்போ இன்னைக்கு கல்யாணம் வேணா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு சந்திராக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது அக்கா கிட்ட அப்படி என்ன பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சாம்பிச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இன்னைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நாளைக்கு ஊரறிய எல்லாரும் முன்னாடி கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கிட்டத்துமே சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, அடி பாவி இதுக்காக தான் தனியாக கூட்டிகிட்டு போய் நீ பேசினியா அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது நம்ம சந்திரா சாம்பிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, மனமேட வரைக்கும் கல்யாணத்தை கொண்டு வந்துட்டு இப்போ எதுக்காக நீ கல்யாணம் வேணான்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிச்சேரி சொல்கிறாங்க, இல்லை சந்திரா நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, ரேவதி ஊரறிய எல்லாரும் முன்னாடியே கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறா, அவளோட ஆசையை நம்ம எதுக்காக கெடுக்கணும், அதனால தான் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது கேட்டதுமே நம்ம சந்திராவுக்கு பயங்கரமாக அப்செட் ஆயிடுச்சு, இவளுக்கு வேற வேலை இல்லை, பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அதை அப்படியே இங்கே சொல்கிறா பாரு, இவளெல்லாம் என்னத்த சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி மனசில் நினைக்கிறாங்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் கால அவகாசம் கேட்டது எதுக்காகனா, நாளைக்கு என்னோட கார்த்தி மாமா தான் என் கழுத்தில் தாலி கட்டுவார், அதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிளானை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரேவதி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ரேவதி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ எல்லாருமே ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி உனக்கு கல்யாணம் நெருங்கிட்டு இருக்க, ஆனால் நீ யாருக்குமே இன்வைட் பண்ண மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ரேவதி எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை போய் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, சார் எனக்கு நாளைக்கு கல்யாணம் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்விடேஷன் கொடுக்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அதான் உங்கள் அம்மா என் தாத்தா பாட்டிக்கு வச்சுட்டாங்களே அதுக்கப்புறம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அவங்க வேணா தாத்தா பாட்டிக்கு வச்சிருக்கலாம், நான் என்னோட பாஸுக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நம்ம கார்த்தி அந்த பத்திரிக்கையை படித்து பார்க்குறாங்க. அதில் என்னங்க கார்த்திகேயன் என் பேரை போட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தா பாட்டி பேரை வேற போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சும்மா எல்லாம் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நான் சும்மா தான் சொன்னேன், நாளைக்கு உங்கள் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, நாளைக்கு நீங்கள் சும்மா வரக்கூடாது, எனக்கு ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, சரிங்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்னோட வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி மனசில் நினைக்கிறாங்க, நாளைக்கு உன்னால் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் ரேவதி, உன் கழுத்தில் நான் தான் தாலி கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷத்தில் போகிறாங்க, எனக்கு தெரியும் எப்படி சார் நீங்கள் தான் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறீங்க, நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடித்தாலும் உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் சந்தோஷத்தில் போகிறாங்க. இந்த சைடு சிவனாடி சந்திரா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்குறாங்க, என்ன சந்திரா நல்லபடியே கல்யாணம் முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க,
அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நீங்கள் வேற இந்த நிலமையே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ரேவதி இன்னைக்கு கல்யாணம் வேணாம், நாளைக்கு ஊரறிய கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே என் அக்கா சாமுண்டீஸ்வரி அதுக்கு ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சிவனாண்டி சொல்கிறாங்க, அவள் என்ன தைரியத்தில் இப்படி சொல்லியிருப்பா? ஒருவேளை கார்த்தி வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பிளானை போட்டிருக்காளோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. எக்காரணத்து கொண்டும் அந்த முருகனை மட்டும் வெளியில் விட்டுறாதீங்க. அவன் மட்டும் வெளியில் வந்துட்டான் அவ்வளோதான். அந்த கார்த்தி அந்த முருகனை கூட்டிகிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதோட மருதை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான். மருது இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு சேஃப்டி. மருது மட்டும் போலீஸில் போயிட்டான் அவ்வளவு தான். நம்ம ரேவதிக்கு மருதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமல் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் என் அக்காவுக்கு மட்டும் மருதோட லட்சணம் தெரிஞ்சிச்சு, அவளே அடித்து இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு சிவனாண்டி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாது சந்திரா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம மயில்வாகனம் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்னப்பா கார்த்தி ரேவதி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா, அப்படி என்னதான் அவன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னல ரேவதியை கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இனிய கல்யாணத்துக்கு வேற இன்வைட் பண்ணிட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, அவங்கள சும்மா ஒன்றும் இன்வைட் பண்ணல, நாளைக்கு நீங்கள் தான் அவள் கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, நாளைக்கு எப்படியாவது அந்த கல்யாணத்தில் மருதோட லட்சணத்தை எல்லாரும் முன்னாடி நிரூபிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடில் நம்ம சிவனாண்டி வந்து முருகன் கிட்ட போய் பேசுகிறாங்க, இங்கே பாரு முருகா, நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கேயும் போகாமல் இங்கே இருக்கணும், நீ மட்டும் வெளியில் போனால் உனக்கு ஆபத்து, அப்புறம் நாங்கள் நினச்சதும் நடக்காமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட முருகன் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், அந்த கார்த்திகனாலலாம் என்னை கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்தி முருகனை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்திக்கு தெரியுது, கண்டிப்பாக முருகனை சிவனாண்டி தான் பிடிச்சி வச்சுருப்பான், கண்டிப்பாக சிவனாண்டியை விசாரிச்சா எல்லாமே தெரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சிவனாண்டியவே ஃபாலோ பண்ணுறாங்க. சிவனாண்டி ஒரு இடத்துக்கு போகிறதும் வரதுமா இருக்காங்க, அந்த இடத்துல தான் முருகன் ஒளிஞ்சிருக்காங்க. நம்ம கார்த்தி போயிட்டு முருகனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, நம்மளுக்கு தேவையான ஆதாரம் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக நாளைக்கு கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், நான் தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சொல்ல, இதை கிட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, சீக்கிரப்பா ஏதாவது பண்ணி ரேவதி கழுத்தில் நீ தான் தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக நம்ம கார்த்தி வந்து மருதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. மருதை நாளைக்கு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி முடிவு பண்ண, ஒரு பக்கம் கல்யாண வேலையெல்லாம் தடல் விடலாம் போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதி மனப்பொண்ணா உட்காந்துட்டு இருக்க, ஒரு பக்கம் மருது வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க, நேற்று எப்படியும் அம்மாவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஏதோ சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், இப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நம்மளுக்கு என்ன வழி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோகிணி வந்து சொல்கிறாங்க, இன்னும் ரேவதி நீ பாட்டுக்கு மனப்பொண்ணா வந்து உட்காந்துருக்க, ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கிட்டே ரேவதி சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் எதுக்காக டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், கார்த்தி மாமாவே வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என் கழுத்தில் தான் தாலி கட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக மருது தாலி கட்டுற நேரத்தில் நம்ம கார்த்தி அதிகாரிகளோட இறங்கி வராங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் அந்த இடத்துல அடி அடி நடிச்சு எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்ல வைக்கிறாங்க. அப்போ முருகன் மருதை பற்றி எல்லா உண்மையை சொல்கிறாங்க. மருது தான் எங்கள் குரூப்போட ஹெட்டே, அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களை ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த வீடியோவை நாங்கள் விற்கிறது, இதெல்லாம் தான் எங்களோட வேலை, இதுக்கு தலைவனாக இருக்கிறது வேறு யாரும் இல்லை, ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போகிற இந்த மருது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கான ஆதாரத்தையும் அந்த அதிகாரிங்க சாம்பிச்சிட்டு காட்டுறாங்க. என்ன மேடம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அயோக்கியனுக்கு போய் உங்கள் பொண்ணை கட்டி வைக்க பார்த்துருப்பீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிச்சிட்டு தலையை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. மருதை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கே பொண்ணு கேட்டு வந்திருப்பேன், உன்னையெல்லாம் உயிரோட விட்டு வைக்கிறதே தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்க, ஒரு பக்கம் அதிகாரிங்க சொல்கிறாங்க, மேடம் குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை நாங்கள் தேடி வாங்கி கொடுத்துக்கிறோம், நீங்கள் எப்படிலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருதை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ரேவதி மனமேடையில் நின்றுட்டுருக்க. ஒரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே ரேவதியை பார்த்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இது, இந்த பொண்ணுக்கு மனமேடை வரைக்கும் கல்யாணம் வந்து நின்று போயிடுச்சு, இனிமேட்டு இந்த பொண்ணு யார் கட்டுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம சந்திரா சாம்பிடிச்சிருக்கு, அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம கார்த்தி தாலி கட்ட போறாரு, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், அதை போட்டு இப்படி இழுத்துட்டு இருக்காங்க. எப்படா இந்த கல்யாண சீன் வரும் தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.